உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நடுக்குப்பம் ஊராட்சியில் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 13 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நியாய விலைக் கடை கட்டிடத்தையும் 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட காத்திருப்போர் கூடத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் திறந்து வைத்தார். இதேபோல் தலா 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆலந்தூர், சிறுவாடி, மானூர் ஆகிய ஊராட்சியில் கட்டப்பட்டுள்ள காத்திருப்போர் கூடம் கட்டிடத்தையும் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மலைச்சாமி, மரக்காலம் ஒன்றிய செயலாளர்கள் மயிலாவளவன், சத்யசீலன், துரை வெங்கட், தொகுதி துணை செயலாளர் நாகராஜ், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மானூர் திருமாவாசு, விசிக முக்கிய நிர்வாகிகள் மாரிமுத்து, சதீஷ், பாலா சாக்ரட்டிஸ், இளையராஜா, அவினாஷ் மணியரசன், தமிழ், மானூர், கார்த்திக், அம்பேத் வளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார், வாக்கு திருட்டு மூலம்தான் பல்வேறு மாநிலங்களில் பாஜக ஆட்சியை கைப்பற்றி உள்ளதாகவும் எஸ்ஐஆரில் தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் வாக்குரிமையை எடுப்பார்கள் என்றும் தெரிவித்தார். மோடி தலைமையிலான பாஜக அரசாங்கம் ஓட்டு திருட்டு மூலமாகத்தான் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிறது என்பதை திரு ராகுல் காந்தி அவர்கள் ஆதாரபூர்வமாக நிரூபித்திருக்கிறார். கர்நாடகாவில் ஆலந்து என்ற தொகுதியில் எப்படி ஓட்டு திருட்டு நடத்தப்பட்டது என்பதற்கு அங்கே சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இன்றைக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. முன்னாள் பாஜக எம்எல்ஏ, அவருடைய மகன் ஆகியோர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோலவே ஹரியானா, மத்திய பிரதேசம், அண்மையில் தேர்தல் நடந்த பீகார் ஆகியவற்றிலும் இந்த வாக்கு திருட்டுகள் நடந்திருக்கின்றன. மகாராஷ்டிராவிலும் வாக்கு திருட்டு நடைபெற்றிருக்கிறது. அதன் மூலம்தான் மோடி தலைமையிலான இந்த அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் பல்வேறு மாநிலங்களிலே பாஜக ஆட்சியை கைப்பற்றுவதற்கு உதவி செய்து வருகிறது. இது அப்பட்டமாக இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய கூட்டோடு துணையோடு நடக்கிறது என்பதுதான் வேதனை அளிக்கும் விஷயம். இதை ராகுல் காந்தி அவர்கள் ஆதாரபூர்வமாக இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். தேர்தல் ஆணையம் அதற்கு எந்த மறுப்பையும் சொல்லவில்லை. தேர்தல் காலத்திலே போலியான வாக்காளர்களை சேர்ப்பது, இருக்கிற வாக்காளர்களை நீக்குவது என்று இந்த வாக்கு திருட்டை செய்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களிலே இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு சட்டவிரோத நடவடிக்கை. இதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறோம். திமுக உள்ளிட்ட கட்சிகளும் வழக்கு தொடுத்திருக்கின்றன. அந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விசாரணையிலே நாங்கள் இது எப்படி சட்டவிரோதம் என்பதை ஆவணப்பூர்வமாக நாங்கள் தாக்கல் செய்திருக்கின்றோம். இன்றைக்கு இந்த எஸ்ஐஆர் என்கிற பெயரிலே நடப்பதும் வேறு ஒன்றும் கிடையாது. இது வாக்காளர் பட்டியல் திருத்தம் கிடையாது. இது வாக்கு திருட்டு தான். இங்கே இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை முடியும் போது ஏறத்தாழ ஒரு 60-70 லட்சம் முதல் 1 கோடி பேர் வரை இன்றைக்கு வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவர்கள் வாக்குரிமையை இழப்பார்கள். அப்படி வாக்குரிமையை பறிப்பதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இந்த வாக்குரிமை என்பது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரைட், அரசமைப்பு சட்ட உரிமை. அதை பறிப்பதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் கிடையாது. இன்றைக்கு மோடி அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி
யாரெல்லாம் அவர்களுக்கு ஆதரவாக இல்லையோ அவர்களுடைய ஓட்டுகளை பறிக்கிறார்கள். இன்றைக்கு இந்த 60 லட்சத்திலிருந்து 1 கோடி பேர் வாக்குரிமையை இழக்கிறார்கள் என்றால் அதில் யார் அதிகமாக இருப்பார் என்றால் எஸ்சி மக்கள் இருப்பார்கள், எம்பிசி மக்கள் இருப்பார்கள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், பழங்குடியின மக்கள், அதுபோல அயல்நாடுகளிலே வேலை பார்க்கின்ற சிறுபான்மை மக்கள், இவருடைய ஓட்டுகள் தான் இன்றைக்கு பறிபோகப் போகின்றனர். எனவே இவர்களெல்லாம் நமக்கு வாக்களிக்கவில்லை என்று அவர்கள் இவர்களுடைய ஓட்டுகளை பறிப்பது மட்டுமல்ல, இந்த வாக்குரிமை பறிப்பை தொடர்ந்து அவர்களுக்கான நலத்திட்டங்களையும் நாங்கள் நிறுத்தப் போகிறோம் என்று மத்திய பிரதேசத்தினுடைய ஒரு அமைச்சர் அதனுடைய ரகசிய திட்டத்தை இன்றைக்கு அம்பலப்படுத்திவிட்டார். கோவிந்த் சிங் ராஜ்புத் என்கிற அந்த அமைச்சர் வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார். இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு பிறகு இதில் இடம்பெறாதவர்களுக்கு ரேஷன் நிறுத்தப்படும், அவர்களுக்கு தண்ணீர் இணைப்பு கூட, குடிநீர் இணைப்பு கூட வீடுகளுக்கு கொடுக்கப்பட மாட்டாது, அதையும் கட் செய்வோம் என்றெல்லாம் பேசியிருக்கிறார். இதுதான் மோடி அரசாங்கத்துடைய ரகசிய திட்டம். இங்கே இருக்கிற ஏழை எளிய மக்களை, அவர்களை எல்லாம் உள்நாட்டிலேயே அகதிகளாக ஆக்குவதற்கு இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறார்கள். இதை கண்டித்துத்தான் இன்றைக்கு ராம்லீலா மைதானத்தில் காங்கிரஸ் கட்சி ஒரு மாபெரும் பேரணியை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த பேரணியிலே திருமதி சோனியா காந்தி அம்மையார் அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள், காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் எல்லோருமே பங்கேற்றிருக்கிறார்கள். மிகப்பெரிய பேரணியாக அது அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பேரணி நடத்துவதோடு நின்று விடாமல் இந்த பிரச்சனையை கிராம பகுதிகள் தோறும் எடுத்து செல்ல வேண்டும். அது அப்பொழுதுதான் மக்களுக்கு இதை பற்றிய விழிப்புணர்வு வரும். இன்றைக்கு இவர்கள் செய்து கொண்டிருப்பது வாக்காளர் சேர்ப்பு அல்ல, வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கம், வாக்கு பறிப்பு. அதில் குறிப்பாக பெண்கள் தான் இதில் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். இதையெல்லாம் நம்முடைய தாய்மாரிடத்தில் சொல்ல வேண்டும். எனவே இந்த பேரணியின் தொடர்ச்சியாக காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி கட்சி எல்லோருமே தங்கள் மாநிலங்களில் இதை கிராமப்புற அளவுக்கு இந்த வாக்கு திருட்டு மோசடியை பற்றி ஒரு பரப்புரையை மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மோடி அரசாங்கத்தினுடைய இந்த சதியை நாம் ஒரு கிராமத்தில் இருந்த சதீஷ், விடுதலை சிறுத்தை கட்சியின் ஒன்றிய துணை செயலாளர். நீண்ட நாள் கோரிக்கையாக கருமதி கொட்டாயை கேட்டிருந்தோம். அதை எம்பியிடம் மனுவாக கொடுத்திருந்தோம். உடனடியாக தீர்வு கண்டு கருமதி கொட்டாயை கட்டி கொடுத்துள்ளார். எம்பி அவர்களுக்கும் தலைவர் எழுச்சி தமிழர்களுக்கும் மானூர் கிராமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். பேர் கார்த்தி. நான் மானூர் கிராமத்தில் வசிக்கிறேன். இந்த பகுதியில் குறைந்தபட்சம் ஒரு 500 குடும்பங்கள் ஆதிதிராவிட குடும்பம் வசிக்கிறது. எங்களின் நீண்ட நாள் கோரிக்கையான காரிய கொட்டகை வேண்டி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிக்குமார் மனு அளிக்கப்பட்டோம். அவர் உடனடியாக தீர்வு கண்டு நாடாளுமன்ற தொகுதி நிதியிலிருந்து காரிய கொட்டையை வழங்கினார். அவர்களுக்கும் தலைவர் எழுச்சி அவர்களும் கிராமத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி தென்காசி மாவட்டம் செங்கோட்டை கொல்லம் மெயின் ரோட்டில் கீழப்புதூர் புதூர் பேரூராட்சி அலுவலகம் அருகில் செங்கோட்டை ஒன்றிய செயலாளர் ரமேஷ் தலைமையில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் ஆண்களுக்கான மின்னொளி கபடி போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில செயலாளர் சங்க தமிழன், தமிழர் ஆட்சிக் கழகம் தலைவர் SR பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்றினர். இந்நிகழ்வில் தெற்கு மாவட்ட செயலாளர் பண்பொழி செல்வம், மேற்கு மாவட்ட செயலாளர் ஜான் தாமஸ், மாநில கருத்தியல் பரப்புரை செயலாளர் தமிழ்குட்டி, ஓவியரணி மாநில துணை செயலாளர் முதல்வன், மண்டல செயலாளர் இசக்கி பாண்டியன், மாநில வணிகரணி துணைச் செயலாளர் மோசஸ், தென்காசி ஒன்றிய செயலாளர் காவல்துறை அரசு, மாவட்ட செய்தி தொடர்பாளர் சந்திரன், கலை இலக்கிய பேரவை மாவட்ட அமைப்பாளர் தமிழ்ச்செல்வன், துணை மாவட்ட அமைப்பாளர் சண்முக சுந்தரம், ஊழியர் ஐக்கிய பேரவை பொதிகை வளவன், நில உரிமை மீட்பு பாசறை மாவட்ட அமைப்பாளர் சுலைமான், மகளிர் அணி மாவட்ட பொறுப்பாளர் வெற்றிச்செல்வி, துணை ஒன்றிய செயலாளர்கள் எஸ்ரா டானியல், விவேக், நகர துணை செயலாளர்கள் இளஞ்சேரன், ஹரீஷ் வளவன், சாமி, ஸ்ரீபால், பாக்கியராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
தூத்துக்குடி மாவட்டத்தில் தசரா திருவிழா நடைபெறும் முத்தாரம்மன் கோவில் அமைந்துள்ள குலசேகரன்பட்டினம் கடற்கரையில் ஏற்பட்டுள்ள கடலரிப்பால் நூற்றுக்கணக்கான பனைமரங்கள் வேரோடு சாய்ந்து அழிந்து வருகிறது. மேலும் அரசு சார்பில் கடற்கரையில் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட கடலோர பூங்காவும் சேதமடைந்துள்ளது. இதனை தடுத்து பாதுகாத்திடும் வகையில் கருங்கல்லாலான தடுப்பு சுவர் கட்ட வேண்டும், பெரிய அளவிலான நிரந்தர பேருந்து நிலையம் அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி குலசேகரப்பட்டினம் கச்சேரி திடலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட அமைப்பாளர் தமிழ்பெருதி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தூத்துக்குடி மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன், முற்போக்கு மாணவர் கழகம் மாநில துணைச் செயலாளர் தர்மராஜ், உடன்குடி ஒன்றிய செயலாளர் தமிழ்வாணன், ஒன்றிய பொருளாளர் டேவிட் ஜான் பிளவன், உடன்குடி நகர செயலாளர் தௌஃபிக் அன்சாரி, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட பொறுப்பாளர் கோட்டைநாதன், சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட துணையமைப்பாளர் ஆண்டனிராஜ், மீனவர் மேம்பாட்டு பேராயம் மாவட்ட துணையமைப்பாளர் முருகேசன், கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை மாவட்ட துணையமைப்பாளர் இருதயராஜ், தொண்டரணி மாவட்ட துணையமைப்பாளர் சத்யராஜ், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை திருவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் மாரியப்பன், விடுதலை கலை இலக்கிய பேரவை மாவட்ட அமைப்பாளர் சிறுத்தை சிவா, சமூக நல்லிணக்க பேரவை திருச்செந்தூர் ஒன்றிய அமைப்பாளர் காயல் ராம்குமார், உடன்குடி ஒன்றிய துணை அமைப்பாளர் சண்முகநாதன், திருச்செந்தூர் நகர அமைப்பாளர் முத்துக்குமார், உடன்குடி நகர அமைப்பாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடற்கரை ஓரத்தில் அமைந்திருக்கிற பூங்கா முற்றிலுமாக அழிந்து வருகிறது. பனை மரங்கள் பலவற்றை இன்றைக்கு நாம் இழந்து வருகிறோம். இவற்றையெல்லாம் தடுத்திட வலியுறுத்தி கடல் அரிப்பை தடுத்திடுகிற வகையில் கரையோரத்தை காரணிகளை கண்டறிந்து அந்த கடல் அரிப்பை தடுத்திட வேண்டும். ஏற்கனவே உடன்குடி அனல் நிலையத்திற்காக கடலுக்குள் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த ராட்சத நிலக்கரி இறக்குமதி தளம், அதனால் திருச்செந்தூர் முருகன் கோயில் கடற்கரையும் பெரிதும் பாதிக்கப்பட்டது. அதனை தொடர்ந்துதான் குலசேகரப்பட்டினம் கடற்கரையும், இன்னும் இந்த தாலுகாவில் இருக்கக்கூடிய கடற்கரை கிராமங்கள் அனைத்துமே கடல் அரிப்பினால் பாதிக்கப்பட்டது. அமளிநகர் கிராமத்தில், ஆலந்துறை கிராமத்தில் மீனவர்கள் அவருடைய மீன்பிடி தொழிலிற்கான கட்டுமரங்களை அல்லது படகுகளை நிறுத்துவதற்கு கூட நிலம் இல்லாத அளவிற்கு கடலரிப்பு ஏற்பட்டு ஒரு மோசமான சூழல், பருவநிலை மாற்றம் என்று சொல்வார்கள், அது வேறு. இது முற்றிலுமாக கடலை மையப்படுத்தி இது போன்ற கடல் அரிப்பு ஏற்படுகிறது. அது ஓரளவு ஏற்படும், பிறகு அது தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். ஆனால் பெரும் நிலத்தை, பெரும் நிலப்பகுதிகளை அரித்து வருகிற நிலை இருக்கிறது. திருச்செந்தூர் பகுதியில் இன்றைக்கு அதை சரி செய்வதற்கு பெரும் கற்களை கொண்டு பெரிய தடுப்புகளை கோயிலை சுற்றி அமைத்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் கடற்கரை பகுதியில் பல லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட அந்த பூங்காவும் முற்றிலுமாக அழிந்து கொண்டிருக்கிறது. பனைமரங்களை வளர்க்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு நாடெங்கிலும் பனை விதைகளை விதைத்துக் கொண்டிருக்கிற போது, இங்கே கடற்கரை ஓரத்தில் பனைகள் எல்லாம் வேரோடு மண்ணோடும் கடலில் சாய்ந்து பாழாகிறது, வீணாகிறது. இவற்றையெல்லாம் பாதுகாப்பதற்கு அரசு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கடந்த ஓராண்டிற்கு மேலாக கோரிக்கை வைத்து வருகிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மண்டல செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள பரசு முருகையன் கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி எழுச்சி தமிழருக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு செயலாளர் திருமார்பன், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் மாநில செயலாளர் பாவானன், மாவட்ட செயலாளர்கள் அறிவுடை நம்பி, நீதிவள்ளல், மாநகர மாவட்ட செயலாளர் செந்தில் மற்றும் ராமச்சந்திரன், கலியமூர்த்தி, வழக்கறிஞர் வினோத், புருஷோத்தமன், சேதுராமன், சங்கர்தாஸ், கோபால், செல்வ புஷ்பா, முல்லைவேந்தன், கலைமோகன், சுமன், பன்னீர், ஜானகிராம், சரண்யா, செல்வபாரதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பெரம்பலூரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட அலுவலகத்தில் பெரம்பலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் ரத்தினவேல் தலைமையில் மண்டல பொறுப்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மண்டல செயலாளராக அறிவிக்கப்பட்டுள்ள வழக்கறிஞர் ஸ்டாலின் மற்றும் மண்டல துணை செயலாளர் லெலின் ஆகியோர் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். அவர்களுக்கு கட்சி தொண்டர்கள், முக்கிய நிர்வாகிகள் பொன்னாடை பொருத்தி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் விவசாய அணி மாநில செயலாளர் வீர செங்கோலன்,
பெரம்பலூர் நாடாளுமன்ற துணைச் செயலாளர் மன்னர் மன்னன், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணைச் செயலாளர் செல்வம்பாள், விவசாய அணி மாவட்ட அமைப்பாளர் ஐயாக்கண்ணு, வேப்பந்தட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் வெற்றியழகன், வேப்பந்தட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளர் இடிமுடக்கம், பெரம்பலூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிச்சைப்பிள்ளை, ஆலத்தூர் மேற்கு ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் தயாளன், பெரம்பலூர் மேற்கு ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் கார்த்திக், பெரம்பலூர் நகர செயலாளர் தங்க சண்முக சுந்தரம், பெரம்பலூர் நகர பொருளாளர் இளையராஜா, முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் ஐயம்பெருமாள், சமூக ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் பாலன், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் ரேணுகா வேல்முருகன், வேப்பந்தட்டை மேற்கு ஒன்றிய துணைச் செயலாளர் ரம்யா, பெரம்பலூர் மேற்கு ஒன்றிய பொருளாளர் திலகவதி, முன்னாள் மாவட்ட இணைச் செயலாளர் மேட்டுச்சேரி பிச்சைப்பிள்ளை, வேப்பந்தட்டை கிழக்கு ஒன்றிய முன்னாள் துணை செயலாளர் வடிவேல், பெரம்பலூர் மேற்கு மாவட்ட முன்னாள் இணை செயலாளர் பிச்சைப்பிள்ளை, விவசாய அணி மாவட்ட துணை அமைப்பாளர் வேலுச்சாமி, மாவட்ட துணை அமைப்பாளர் காட்டுராஜா, மாவட்ட துணை அமைப்பாளர் மு.க. ஸ்டாலின் லால், வேப்பந்தட்டை மேற்கு ஒன்றிய பொருளாளர் பிச்சைப்பிள்ளை, பெரம்பலூர் கிழக்கு ஒன்றிய முன்னாள் துணை செயலாளர் மதியழகன், நடைபாதை வியாபாரிகள் சங்க செயலாளர் ராம்குமார், வேப்பூர் ஒன்றிய பொருளாளர் கதிரவன், வேப்பந்தட்டை கிழக்கு ஒன்றிய துணைச் செயலாளர் தமிழ்ச்செல்வன், வேப்பந்தட்டை மேற்கு ஒன்றிய துணைச் செயலாளர் வெற்றிவேல், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை செல்வராஜ், வழக்கறிஞர் அழகுமுத்து, வழக்கறிஞர் அம்பேத் கோகுல், சத்யசீலன், துரை மங்கலம் ஆழ்வார், சித்திக் பாஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,